அதாவது இது வரைக்கும் 52 மில்லியன் சொன்னோம். என் கணக்குப்படி பார்த்தா 65 மில்லியன் ஆகுது. 65 மில்லியன் 65 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் ஃப்ளாக்ட் ஆஃப் ஃபார் எலிமினேஷன். சரிங்களா? எஸ்ஐஆரில் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே 65 லட்சம் பேரை ஃப்ளாக் எலிமினேஷன்னா உண்மையிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு எலெக்ஷன் கமிஷன்னா அது நம்ம ஊர் எலெக்ஷன் கமிஷன் தான். 25 நாளில் 65 லட்சம் பேரை டோர் டு டோர் எலிமினேஷன் பண்ணி அது எலிமினேஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் படைக்கணும். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தெரியல. அதாவது ஆதார் ஆமாங்க, அப்புறம் என்ன உண்மை தானங்க. என்னங்க நீங்கள் என்னங்க மக்கள் பணம்னு அவ்வளவு ஈஸியாக போச்சா உங்களுக்கு? கவர்மெண்ட்டுக்கு ஆதார் வந்து எத்தனை பேருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 99.99% அடல்ட்டு இஷ்யூ பண்ணியாச்சு. எவ்வளோ தெரியுமா செலவு? கடந்த 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 18,000 கோடி 18,000 கோடி செலவு பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து, ஐரிஸ் எடுத்து, தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்து, எல்லாத்தையும் எடுத்து, ஃபேஸ் எடுத்து, இத்தனை டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணி ஆதார் டேட்டாபேஸில் அப்லோட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய செட்டப் பண்ணி 18,000 கோடி செலவழித்து அதை வந்து ஃபோனில் லிங்க் பண்ணி, இன்கம் டேக்ஸில் லிங்க் பண்ணி, பேனோட லிங்க் பண்ணி, இத்தனை கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட லிங்க் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சட்டப்படி கிரியேட் பண்ண ஆதார் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இஷ்யூ பண்ண ஆதார் ஐடி செல்லாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டு சும்மா இருக்குன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமான்னு? என்ன நடக்குதுங்க? கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? இந்த ஆதார் ஐடி எப்படி நீ செல்லாதுன்னு சொல்லுவ? நீ ஆதார் ஐடி செல்லாதுன்னு. சரி, ஓட்டர் ஐடி நீங்கள் தானே எலெக்ஷன் கமிஷன் தானே இஷ்யூ பண்ணிச்சு ஓட்டர் ஐடி. அதுவும் டோர் டு டோர் எலிமினேஷன் பண்ணி தானே என்ரோல் பண்ணீங்க. அந்த ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுறது எவ்வளோ தெரியுமா? 92 to 95% எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்ரோல் பண்ணியாச்சு. அதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் 5 இயர்ஸ் வச்சுக்கோங்க, 2,000 கோடி செலவு ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ ரெண்டையும் சேருங்க, ஆதார் ஐடி ஓட்டர் ஐடி சேர்த்தா 20,000 கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட் இஷ்யூ. அப்போ கவர்மெண்ட்டே செல்லாதா? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண டேட்டாவே செல்லாது. எப்படி செல்லும்? பேன் கார்டு எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க? பேன் கார்டு எத்தனை பேருக்கு இருக்கு? பேன் கார்டு ஒரு பேன் கார்டு வந்து செத்து போனா இன்வாலிட் சார். செத்து போனதே உள்ள குறுக்கு சம்பந்தம் இல்ல. அது பேன் கார்டு 43ல இருந்து 45% அடல்ட் வந்து பேன் கார்டு வச்சிருக்கான். ரேஷன் கார்டு 75ல இருந்து 80% ஹவுஸ் ஹோல்டு ரேஷன் கார்டு ரேஷன் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? 90 கோடி பேருக்கு ரேஷன் போடுறேன்னு சொன்னது யாரு? இவர் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. ரேஷன் டெய்லி மாதம் போடுறோம்னு சொன்னாங்கல்ல. அப்போ 90 கோடி பேருக்கு ரேஷன் நீ போட்ட கார்டு செல்லாதா? ரேஷன் கார்டு செல்லாதா? அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் 15லேருந்து 20% தான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கான். பாஸ்போர்ட்டு 6லேருந்து 7% தான் பாஸ்போர்ட் வச்சுருக்கான். பர்த் சர்டிஃபிகேட்டு 2005க்கு அப்புறம் தான் 88% பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் சாருக்கு ஒரு கணக்கு சொன்னார். அந்த பர்த் சர்டிஃபிகேட் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960க்கு முன்னால் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 15%. லெஸ் தென் 15% தான் 1960க்கு முன்னால். எங்கள் அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, சாருடைய அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, இவர் சாருக்கே கிடையாது, யாருக்கே கிடையாது. அப்போ நாளைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு ரேஷன் கார்டு செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, பாஸ்போர்ட்டு செல்லாது, எதுவும் செல்லாது. 13 டாக்குமெண்ட் என்ன? அதை விட்டுட்டு வேற என்ன 13 டாக்குமெண்ட்? என்ன 13 டாக்குமெண்ட்? யார் இஷ்யூ பண்ணது? படிச்சீங்களா நீங்க? யார் இஷ்யூ பண்ணீங்க? படிச்சீங்களா? சார் இஷ்யூ பண்ணது? படிச்சீங்களா? பாஸ்போர்ட் செல்லாதா? இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு. 11 டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் யார் நம்புறது? இது கொடுத்திருக்காங்க சார். பாஸ்போர்ட் எதுக்கு நம்பணும்? ஆதார் நம்ப மாட்டீங்க, ஓட்டர் ஐடி நம்ப மாட்டீங்க, பாஸ்போர்ட் எதுக்கு நம்பணும்? நீங்க படிச்சீங்களா? பாஸ்போர்ட் 6% தான் சார் இருக்கு. இல்ல படிச்சீங்களா சார்? எதுக்கு சார் 13 டாக்குமெண்ட்? 11 டாக்குமெண்ட் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க மாட்டேன் செல்லாது. நீ கொடுக்குற டாக்குமெண்ட் கேட்கணுமா? என்ன அர்த்தம் அது? முக்கியமான டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு செல்லாத உங்களுக்கு. பர்த் சர்டிஃபிகேட் எத்தனை பேருக்கு இருக்கு? பர்த் சர்டிஃபிகேட் சொல்லுங்க பாருங்க, எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா? 1960ல இருந்து 1980 20ல் 20ல இருந்து 30% பேருக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட். 1960ல இருந்து 80க்குள்ள பிறந்தவங்களுக்கு
1980 2000 பிறந்தவங்களுக்கு 40% 70% தான் பர்த் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு. ஓகே, 2000 2024 தான் 85% 95% பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ. சரிங்க, நீங்க சொல்ற அடிப்படையில இவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னா அதை சரி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு தானே. அது சரி பண்ணும் போது நீங்க பாஜகவுக்காக சரி பண்ண 25 நாள்ல நீங்க சரி பண்ணி 65 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணிடுவீங்களா? என்ன அர்த்தம்? என்ன உங்களோட கான்டெக்ஸ்ட் என்ன? யாரை ரிமூவ் பண்ண போறீங்க? ஒரு கோடி பேர் வந்து அகதிகள் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு, பங்களாதேஷ்காரன், இவன் எல்லாம் வந்து அகதிகள் வந்து பீகாரில் தான் செட்டில் ஆனானா? 1 கோடி பேர். தமிழ்நாட்டில் கூட 40,000 பேர் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்கான். மொத்தமா அகதிகள். அது பீகாரில் தான் 40,000 பேர் இருக்கானா? அசாமில் இருக்கான் 40 லட்சம் பேர். 40,000 பேர் தான் வந்திருக்கான் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ். நீ ரிமூவ் பண்ணது எத்தனை பேர்? 52 லட்சம் பேர் உன் கணக்குப்படி. அப்ப யாரு? தலித்துக்கு கிடையாது, ஏழை எளிய மக்களுக்கு கிடையாது, முஸ்லிம்ஸுகளுக்கு கிடையாது, இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. தலித்துக்கும் முஸ்லிம்ஸுக்கும் கிடையாதுங்கிற முடிவுக்கு எப்படி நீங்க வந்தீங்க? அதுதான் எதிர்கட்சி அவங்கள தானே ரிமூவ் பண்ணிருக்கீங்க நீங்க. இல்ல, அந்த டேட்டா எப்படி உங்களுக்கு வந்தது? அதை எப்படி நீங்க சொல்றீங்கங்கறத அவங்ககிட்ட தான் சர்டிபிகேட் இல்ல. போய் கேக்குறாங்க சர்டிபிகேட் இல்ல. போய் கேக்குறாங்க சர்டிபிகேட் கிடையாது. நாளைக்கு உங்க வீட்டுல வந்து கேட்பாங்க சர்டிபிகேட் இல்ல, நீங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேரை தூக்கிட்டாங்கன்னா என்ன ரிசல்ட் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் 3 லட்சத்துல போன முறை ஆட்சிக்கு வந்தது யாரு? திமுக. 3 ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு வித்தியாசம் 3 லட்சம் தானே சார்? எவ்வளவு சார்? 15 லட்சம் வச்சுக்கோங்க. 30 லட்சம் பேர் நீக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்தவ முஸ்லிம்கள் தலித்துகளா 30 லட்சம் பேர் நீக்கியாச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்ப இது வந்து அடுத்து எங்க? வெஸ்ட் பெங்கால், அடுத்து உத்தராகண்ட், அடுத்து டெல்லி, இது எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ண போறான். என்ன நடக்குதுங்க இங்க? என்ன இது? என்ன நாடா இல்ல வந்து இது ஜனநாயகத்தினுடைய டேலைட் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி? அது சரிங்க. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் தோல்விக்கான காரணங்களை சொல்ல முடியாம இப்படி எல்லாம் தேடி தேடி அதை முன்னிறுத்தி போராட்டங்கள் நடத்துறாங்களா, இல்ல உங்களை மாதிரி எதிர்க்கிறவங்க அந்த மாதிரி காரணங்களை முன்வைக்கிறீங்களா? எப்படி 1 கோடி வாக்காளர்களை இன்க்ளூட் பண்ணாங்க மகாராஷ்டிரா தேர்தல்ல? இந்த கேள்வியை ராகுல் காந்தி பொதுவெளியில சொல்லும் போது தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுச்சு, நீங்க வாங்க, நீங்க எங்க கூட வந்து சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுங்கிறீங்க. ஏறக்குறைய 1 லட்சத்தி சில பேர் வந்து மகாராஷ்டிரால வந்து தேர்தல் பணியில ஈடுபட்டாங்க. அதுல 28,120 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க, பூத் கமிட்டி உட்பட. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தேர்தல் ஆணையம் எதிர்கேள்வி கேக்குது. இது நியாயமான கேள்வியா இல்லையா? ராகுல் காந்தி ஆதாரத்தை கொடுக்காத நான் எதை வச்சு பேசுறதுன்னு கேட்டாரு. இல்லங்க, திருப்பி சொல்லுது இல்ல, ரெஜிஸ்டர் பண்ணது யாரு அந்த டீடைல் எனக்கு. மகாராஷ்டிரால காங்கிரஸ்காரங்களும் பூத் கமிட்டி ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு எலெக்ஷன் கமிஷன் தமிழரசன் இந்த கேள்வி ராகுல் காந்தி கேட்ட பதில் கேள்வி நீங்க கேளுங்க. என்ன கேட்டாரு? நான் என்ன சொல்றேனோ, இவ்வளவு பேர் சேர்த்திருக்கீங்களே, சேர்த்தவங்களுடைய லிஸ்ட மட்டும் எனக்கு கொடு, நான் உன் மேல கேள்வி. ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 டெலிஷன் இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல். இப்ப இந்த 3 லிஸ்டையும் ஏன் ஓபனா பப்ளிஷ் பண்ண மாட்டீங்க? எலெக்ஷன் கமிஷன் ஏன் பப்ளிஷ் பண்ணல? இப்ப டெலிஷன் யார் பண்ணான்னு லோக்கல் பூத் கமிட்டி பார்த்துருவான்ல, யாரை இன்க்ளூட் பண்ணேன்னு பார்த்துருவான்ல, பூத் கமிட்டி பார்த்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவான்ல. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு இடம் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் என்ன டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே பண்ணலையே. அப்ப நீங்க கேட்கறது கேள்விக்கெல்லாம் வந்து நான் ரூலை மாத்திட்டேன்றீங்க, கோலை மாத்திட்டேன்றீங்க, ஆளை சொல்லு ரூலை சொல்லுன்றீங்க. இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையா? அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து அமித்ஷாட்ட வேலை பார்த்த அவர் ஆளை கொண்டாந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணாங்களா? அதுக்கு தானே பண்ணாங்க. அப்போ இது எல்லாமே என்னது? இது எல்லாமே டோட்டலாக வந்து எலெக்ஷன் கமிஷனை வச்சு நீங்கள் வந்து ஆளை சேர்ப்பீங்க, ஆளை எங்கெல்லாம் தேவையோ அங்கே நீக்குவீங்க. ஏன்னா பூத் கமிட்டி டேட்டா வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட 25 நாளில் 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் லிஸ்ட்டில் எடுத்து எவன் பூத்தில் ஏடிஎம் இது ஆர்ஜேடி ஓட்டு என்ன, காங்கிரஸ் ஓட்டு என்ன, தலித் யார், மைனாரிட்டி யாருன்னு பார்த்து உங்களால் ஒரு 25 நாளில் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஐவாஸுக்கு அங்கங்கே வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறீங்களே ஒழியா நீங்கள் போனதுக்கு என்ன அத்தாச்சு? அதாவது எலிமினேஷன் கிரைட்டீரியாவே வந்து தவறாக இருக்குது. அப்போ அடிப்படையே தவறு. இப்போ எலிமினேஷன் கிரைட்டீரியாவுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவ்வளவு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆதார் கிடையாது, ரேஷன் கிடையாது, பேன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இது பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டாடுறேன் அப்படின்னாலே
அது எலிமினேஷன் கிரைட்டீரியாவே முதல்ல தவறு ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு பூத் லெவலில் போய் எடுக்கும் போதும் கிட்டத்தட்ட 77,900 பேர் இதுக்கு எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரே மாதத்தில். இந்த ஒரு மாதத்தில் அந்தந்த லோக்கலில் ஒரு பூத்தில் 1000 பேர் தான் ஓட்டு, மொத்தமே 1000 ஓட்டு தான். இது எந்த தெருவுன்னு தெரியும், இது எந்த முஸ்லீம் தெருவா, இது தலித் தெருவா, இது வந்து யாதவர்கள் தெருவா, இது வந்து உயர்ஜாதி தெருவா, எல்லாமே எல்லாத்துக்கும் அந்த லோக்கலில் இருக்க பூத் கமிட்டிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் யாரெல்லாம் எப்படி எப்படி நீக்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி வெளியே வந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள் லிஸ்ட்டு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த லிஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டு இதை வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்குறாங்க. நீங்கள் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எப்படி வந்து அதை வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற பூத் கமிட்டி செக் பண்ணுவாங்க? இது வந்து நம்ம ஊர்லேயே நடக்கும். நம்ம ஊர்லேயே வந்து பூத் கமிட்டி அந்த சேர்க்கக்கூடிய அந்த எனுமரேஷனுக்கு போகக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஒரு கட்சி சார்பாக இருந்தாங்கன்னா இன்னொரு கட்சிக்காரங்களை தூக்கிடுவாங்க. அந்த லோக்கல் கட்சிக்காரனுடைய ஆதரவோடு நடக்குதா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. அப்ப நீங்க பீகார்ல இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப நீங்க சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா, சிஸ்டம் வந்து ரோபஸ்ட் ப்ராசஸா இல்லைன்னா இப்படிப்பட்ட தவறுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த தவறுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கும் போதும் அந்த தவறுகள்னால டெமோக்ரஸி அங்கே வந்து இத்தனை பேரை எலிமினேட் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புலம்பெயர்ந்தவர் தான். எங்கள் ஊர்லேருந்து மதுரை விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நான் புலம்பெயர்ந்து சென்னையில் இருக்கேன். ஓட்டு போடும்போது நான் ஊருக்கு போயிடுவேன். அப்போ புலம்பெயர்ந்துட்டார் அவர், அங்கே இருக்காருன்னு சொல்லி என்னை பேரை நீக்கிட்டான்னா எனக்கு இங்கேயும் ஓட்டு கிடையாது, அங்கேயும் ஓட்டு கிடையாது. எப்படி போடுவீங்க? அப்போ இதெல்லாம் வந்து என்ன சிஸ்டம்? அப்போ இவங்க செட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ப்ராசஸ் வந்து ரோபஸ்டாக இருக்கணும், ஆத்தென்டிக்காக இருக்கணும், அன்பயாஸாக இருக்கணும். வந்து இப்போ இதுக்கு ஒரு அன்னத்திக்கலாக இருக்கக்கூடாது. அப்போ அதில் வந்து இது வந்து எஸ்ஐஆர் வந்து டோட்டலாக இது புறந்தள்ள வேண்டிய, ஸ்டேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். எலெக்ஷன் கமிஷன் அது அயோக்கியத்தனம், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்.